மிக முக்கியமான நடிகை. இப்போ ஆளே அடையாளம் தெரியாத அளவுக்கு உடல் பருமன் வீங்கி பலியான சோகம். இப்போ வைரலா போயிட்டு இருக்க இவங்களோட புகைப்படத்தை பார்த்து தான் எல்லாருமே ரொம்ப பெரிய அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. இவங்களுக்கு இப்படி ஒரு நிலைமையா அப்படி சொல்லிட்டு எல்லாருமே ரொம்ப பேர் வருத்தத்தில் இருக்காங்க. நடிகர் கமல் நடிகை கமலினி ஒரு லேட்டஸ்ட் புகைப்படம் தான் இப்போ வைரலா வந்து பார்த்தா வெளியிட்டிருக்கு. தன்னுடைய 69 வயதிலும் இப்போ இருக்கிற டாப் 10 ஆக்டர்ஸ் கூட வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு போட்டி போட்டு தன்னோட நிலையை வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே நிலைநிறுத்தி சினிமா துறையில் வந்து பார்த்தா ஒரு மிகப்பெரிய இடத்தை பிடிச்சது தான் கமலஹாசன் அவர் வந்து சொல்லலாம். இயக்குனர் கௌதம் மேனன் அவருடைய தயாரிப்பில் வெளியான ஒரு படம் தான் வேட்டையாடு விளையாடு. அதில் வந்து பார்த்தா கமல் வந்து பார்த்தா நடிகராக இருந்திருப்பாரு. அதில் நடிகையாக வந்து பார்த்தா கமலினி இருந்திருப்பாங்க. இவங்க ரெண்டு பேரும் இணைந்து நடத்திய இந்த ஒரு படமானது அந்த ஒரு காலகட்டத்தில் மிகப்பெரிய சூப்பர் ஹிட் திரைப்படமாக வந்து பார்த்தா இருந்ததுன்னு சொல்லலாம். இப்படிப்பட்ட சூப்பர் ஹிட் திரைப்படத்தில் வந்து பார்த்தா கமலுக்கு ஒரு மனைவி நடித்தவங்க தான் பார்த்தீங்கன்னா கமலினி சொல்லலாம். இந்த ஒரு கதையில் வரும் கதாபாத்திரமானது எல்லாரும் விரும்பக்கூடிய ஒரு கதாபாத்திரமாக சொல்லலாம் இந்த திரைப்படத்தில். அதுவும் இதில் வர பாட்டானது பார்த்த முதலானே அப்படிங்கிற பாட்டு வந்துருப்போனா எல்லாரும் விரும்பக்கூடிய இப்போவும் வந்துனா விரும்பக்கூடிய ஒரு பாட்டை வந்து இருந்துட்டு வருது. தன்னுடைய யதார்த்தமான நடிப்பின் திறமையில வந்து புகழாரம் பெற்ற கமலினி வந்து தொடர்ந்து தமிழ் சினிமாவில் வந்து நடிச்சிட்டு வந்தாங்க. அவங்க தமிழில் வந்துட்டு எத்தனை படம் நடித்தாலும் அவங்களுக்கு மிகப்பெரிய பேர் வந்து எடுத்து கொடுது அப்படின்னா அது மலையாளம் படம், அது மட்டும் இல்லாமல் கன்னட படத்தை சொல்லலாம். இந்த ஒரு மொழிகளை தான் அவங்க ரொம்ப ஆர்வம் பற்றி நடித்தாங்க அப்படின்னு சொல்லப்பட்டு வருது. அதன் பிறகு மீண்டும் நிலைவெளிக்கு பிறகு வந்து தமிழ் திரைப்படங்கள் நடிக்க ஆரம்பித்தாங்க. அதுலேயும் குறிப்பாக விஜய் சேதுபதி, எஸ்கே சூர்யா நடித்த திரைப்படங்கள் வந்து அவங்க மீண்டும் வந்து ரீஎன்ட்ரி கொடுத்தாங்க என்று சொல்லலாம். தமிழ் படங்களை மட்டும் இல்லாமல் மலையாளம், ஹிந்தி, கன்னடம் போன்ற பல மொழிகளை வந்து இந்திய மொழிகளிலே வந்து ஒரு மிகப்பெரிய நடிகை வந்து வளம் வந்தாங்க என்று சொல்லலாம். இவங்க வந்து அப்போவே ஒரு இந்திய சிறப்பு நடிகை வந்து இருந்துட்டு வந்தாங்க. தொடர்ந்து பல திரைப்படங்கள் வந்து பல வாய்ப்புகளை பெற்றுக்கொண்ட கமலிக்கு வந்து ஒரு சில காலமாக வந்து பட வாய்ப்பு அப்படிங்கிறது சுத்தமாக இல்லாமல் போயிடுச்சு. இதன் காரணமாகவே சினிமாவிலேருந்து ஒட்டுமொத்தமாக பிரேக் எடுத்துக்கிட்டாங்க கமலினி. அவங்க என்னதான் வந்து சினிமாவிலேருந்து பிரேக் எடுத்தாலும் அவங்க ஆளே எந்த அளவுக்கு மாறி இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி யாருமே நினச்சி பார்க்கல. உடல் எடையெல்லாம் அதிகரித்து பார்க்கவே வந்து ஃபஸ்ட்டு இருந்து கமலினி மாதிரி இல்லையே அப்படிங்கிற மாதிரி இருந்தாங்க. சொல்லப்போனால் பருமனெல்லாம் அதிகரித்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பார்க்குறது தோற்றம் வந்து வேறு மாதிரி வந்து இருந்திருக்காங்க. குறிப்பாக சினிமாலேருந்து வெளிப்பட்டு உடனே வந்து அவங்க வீட்டிலேயே இருந்து அளவுக்கு அதிகமாக வந்து சாப்பிட்டு அது மட்டும் இல்லாமல் மது அறிந்து இந்த மாதிரியான உடல்நிலை வந்து அதிகமாக பருமனை ஏற்றி இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 120 கிலோ கிட்ட வந்து இவங்க அதிகரித்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லப்பட்டு வருது. இவங்களோட பருமனை வந்து உடலை இவங்களே அதிகரிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அளவுக்கு அதிகமான மதுப்பழக்கம் மற்றும் புகைப்பழக்கம் தான் இவங்களை இந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டு வருது. பருமன் அதிகரித்தலாம் வந்து இவங்களுக்கு அப்பப்போ உடல்நிலை வந்து சரியில்லாமல் போயிட்டு இருக்காமா. என்னதான் சினிமாலேருந்து விடை பெற்றாலும் ஒரு உடல் கட்டுப்பாடு அப்படிங்கிறது வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த மாதிரி வந்து உடல் பருமன் ஏற்றுறது அப்படிங்கிற மாதிரி தமிழ் சினிமா வந்து ரசிகர் மத்தியில் இது ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியும் ஏற்படுத்தியிருக்கு. இது எல்லாருக்குமே ஒரு அதிர்ச்சி சம்பவமாகவும் இருந்துட்டு வருது.